தென்னாப்பிரிக்காவின் மறைந்த முன்னாள் ஜனாதிபதி நெல்சன் மண்டேலாவின் பூத உடல் பிரிட்டோரியா தொழிற்சங்க கட்டடத்தில் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்றைய தினம் அந்த இடத்துக்கு சென்று தமது இறுதி அஞ்சலியை செலுத்தினார். நிறவெறி கொள்கையை எதிர்த்து போராடிய தென்னாப்பிரிக்காவின் முதலாவது கருப்பின ஜனாதிபதியாக வரலாற்றில் இணைந்து கொண்டவர் நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலாவின் பூத உடலை தங்கிய பிழை இன்று முற்பகல் பிரிட்டோரியா தொழிற்சங்க கட்டடத்தை அடைந்தது. இதன் போது வீதியின் இரு அரங்கிலும் கூடியிருந்த மக்கள் கண்ணீர் மல்க தமது அஞ்சலியை செலுத்தினர். இன்று முதல் தொடர்ந்து 3 நாட்களுக்கு மண்டேலாவின் பூத உடல் இறுதி அஞ்சலிக்காக இங்கு வைக்கப்பட்டிருக்கும். 1994 ஆண்டில் நெல்சன் மண்டேலா அந்த நாட்டின் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்ட இடம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. அன்றிலிருந்து தொடர்ந்து 5 வருடங்களாக தென்னாப்பிரிக்காவின் ஜனாதிபதியாக அவர் பதவி வகித்தார். 95 வயதான நெல்சன் மண்டேலா கடந்த 5ஆம் திகதி நித்திய இளைப்பாறுதலை அடைந்தார். பிரிட்டோரியா தொழிற்சங்க கட்டிடத்தில் வைக்கப்பட்டுள்ள ஆனாரின் பூத உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக பல்வேறு நாடுகளின் அரசு தலைவர்களும் முன்னாள் அரசு தலைவர்களும் ஒன்று கூடியுள்ளனர். தென்னாப்பிரிக்காவின் மறைந்த முன்னாள் ஜனாதிபதி நெல்சன் மண்டேலாவின் இறுதிச் சடங்கு எதிர்வரும் 15ஆம் திகதி தென்னாப்பிரிக்காவின் கிழக்கு கேப் மாநிலத்தில் உள்ள அவரது சொந்த கிராமமான குனுவில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது.